ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக்கில் கீழே 1.5 இன்ச் சீவிங் அலவன்ஸ் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருவோம். ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு. இதில் 12.5 இன்ச்சு தான் அதோட ஹைட்டு. ஒல்லியான உடம்பு உள்ளவங்க தான். ஆனால் அவங்க 1 இன்ச்சு இறக்கம் கேட்டதுனால நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நீட்டாக மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு அந்த லைனுக்கு நேராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஷோல்டர் இருக்கிற இடத்துல நம்ம நேராக லைன் போட்டுக்கலாம். கீழே ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டு நான் ஒரு லைன் போடுறேன். அது எதுக்குன்னா தையலுக்காக. கரெக்டாக நெக் வர இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட ஹைட் என்னங்கிறத, அடுத்தது விட்த் என்னங்கிறதையும் மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அந்த முதுகு கரெக்டாக இருக்கிறத ப்ளேஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த பின் பக்கத்தில் உள்ள ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு உள்ள இடத்துலேருந்து 1/4 இன்ச்சு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் தெரியும். அந்த லைன் போலவே நம்ம ஒரு டாட் கண்டினியூவாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆம்கோல் நீங்கள் மெஷர் பண்ண தேவையில்லை, அதில் இருக்க மாதிரியும் வந்துடும். ஸோ நான் ஒரு குத்து மதிப்பாக ஒரு எல் மாதிரி ஒரு ஷேப்பில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த லைன் காமிச்சேன் இல்லையா, அந்த லைனில் டாட் வச்சதெல்லாம் சேர்த்து ஒரு கர்வ்டு லைனாக போட்டோம் அப்படின்னா ஆம்கோல் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம பின்பக்கம் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு. ஸோ செஸ்ட் ரெண்டையும் நான் எடுத்துட்டேன். இதுலேருந்து மேற்கொண்டு நம்ம என்னென்ன அலவன்ஸ் விடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 1.5 இன்ச்சு சீவிங் அலவன்ஸாக நான் விடுறேன். விட்டுட்டு அதுலேருந்து இடுப்பு பகுதிக்கு லைனு போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வரைய போகிறது நெக்கு. நல்லா ரவுண்டாக வர மாதிரி நெக் வரைஞ்சிக்கணும். இவங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 5.25 இருக்குது. 5.25ங்கிறது கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதில் 2.25 இன்ச்சு உங்களுக்கு நெக்கோட வித்து. கீழே 2.5 வச்சுக்கிறேன். 2.5 வச்சுட்டு ரவுண்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த லைன் ரொம்ப அழகாக இருக்கும். யூ மாரி உங்களுக்கு ரவுண்டு ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே உள்ளது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம ஒரு டைம் நம்ம ப்ளவுஸில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பெருசாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அசிங்கமாக போயிடும். அதனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஆம்கோலம் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. அது எப்படி அந்த தையலில் அந்த கோடு போட்ட லைன் தையல் எங்கே வருமோ அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு அதை சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டும் அந்த செஸ்ட் ரவுண்ட் மீட்டிங்கும் சேமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்ததில் ஆம்கோல் பெருசாக இருந்துச்சு. செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. அப்போ ஆம்கோல் பார்த்திங்கன்னா சின்னதாக வருது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இந்த லைனை கீழே அப்படியே வரைகிறேன். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நான் வரைகிறேன். இப்போ வரைஞ்சிட்டு நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆம்கோல் மாறக்கூடாது, செஸ்ட் ரவுண்டும் மாறக்கூடாது. ஆம்கோல் பெருசாக போனாலும் அசிங்கமாக இருக்கும், செஸ்ட் ரவுண்ட் பெருசாக போனாலும் அசிங்கமாக இருக்கும். அதனால் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். தைக்கும் போதே இது செக் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்ததில் இப்போ சரியாக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 4 ஃபேப்ரிக்கை ஒன்றா போட்டு நான் கட் பண்ணுறேன். அதனால் ஒன்று போல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லா ஃபேப்ரிக்கும் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இந்த மெத்தடில் வெட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக 4 ப்ளவுஸ் ஒரே டைமில் வெட்டிட முடியும். ஆனால் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் வெட்டணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கீழேருந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட் நம்ம வெட்டியாச்சு. பேக் பார்ட்டு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ண போகிறோம்.
அப்புறம் வந்து ஆம்கோல் மீட் பண்ணுற இடத்துல எல்லாம் நம்ம வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் ஸ்டிச்சஸ் வருமோ அந்த இடத்துல ஒரு கட் பண்ணி நாச்சஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 4 ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த ஃபேப்ரிக் அப்படியே ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி ஓப்பன் போட்டுக்கணும். ஓப்பன் பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கணும், கரை பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கணும். முன்ன நறுக்குனது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கிற பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து ஓப்பனாக இருக்கிற பக்கம் அப்படியே வந்து இவங்க வந்து நேர் கட்டிங் தான், அதனால் நான் நேராகவே போட்டுக்கிறேன். அது அப்படியே பேக் பார்ட்டை வந்து அப்படியே நீங்கள் வந்து இதில் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கு அதில் எப்படி நான் ஆம்கோல் சொன்னேனோ அதேமாரி ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா லூஸ் கொடுக்கும். இதை வந்து தைச்சதுக்கு பிறகு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். 4 இன்ச்சுக்கு மேலே இப்போ இதில் உள்ள மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆம்கோலும் நம்ம பேக் சைடு இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு எங்கே செஸ்ட் ரவுண்டில் நம்ம மார்க் பண்ணமோ அதே இடத்துல இதுலேயும் நாட்சஸ் போட்டுக்கலாம். நாட்ச் போட்டு எந்த இடத்துல உங்களுக்கு இந்த துணி முடியுதோ அந்த இது நேராக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெப்த்து நம்ம வந்து அளக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஆம்கோலில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வந்து உள்ளே குடஞ்சி எடுக்கணும். அதுக்காக ஒரு ட்ராயிங் போட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பின்பக்கம் ஆம்கோல் மாதிரியே முன்பக்கம் இருக்காது. அதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து 4 இன்ச் 1/2 இன்ச் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க ஒல்லியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 4 இன்ச்சு வெட்டினா போதும். அவங்க பாடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குடைவு வந்து நமக்கு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டாட்டை வந்து நேராக அப்படி பிடிச்சிட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக எடுத்திங்கன்னா தான் இந்த கப் ஷேப் அழகாக வரும். கரெக்டாக நேராக பிடிச்சிட்டு அந்த கடைசி எண்டு எங்கே வருதோ அந்த இடத்துல அதுக்கு நேராக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த கொக்கி மாட்டோம் இல்லையா, அந்த காஜா சைடு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்டில் வந்து அதுக்கு அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டேப் வச்சு அளந்து பார்க்கலாம். 3 இன்ச் இருக்குது. அப்போ வந்து நான் 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா டாட் பிடிக்கணும், இங்கே மேலே மடித்து தைக்கணும், கீழேயும் தையலுக்கு இடம் விடணும். ஸோ மொத்தமாக 4 இன்ச்சு நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். அப்புறம் சைடில் வந்து எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அது அப்படியே ஒரு கர்வ் ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். டேப் வச்சு அளக்கும்போது 11 இன்ச் வருது. அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். 8.5 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு, 8.5 இன்ச்சோட ஒரு 2.5 இன்ச்சு சேர்த்திங்க அப்படின்னா 11 இன்ச் வந்துடும். ஸோ வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டு தான். அது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. அந்த டாட் வந்து எந்த லென்த்தில் வருதுங்கிறத நம்ம அளந்து பார்க்கணும். 3 இன்ச்சில் வருது. ஸோ வந்து இங்கேருந்து நான் 4 இன்ச்சுக்கு இது மெயின் டாட்டுக்கு கோடு போடுறேன். இவங்களுக்கு ஒவ்வொரு இன்ச்சு டாட்டோட வித்து இருந்தால் போதும். இவங்க ஒல்லியாக இருக்காங்க இல்லையா, அதனால் 1 இன்ச் இருந்தாலே போதும். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கீழே வந்து டாட் வரைஞ்சி விட்டுக்கலாம். அந்த வரைஞ்சி விட்டதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிசர் வச்சு அந்த வரைஞ்சி விட்டதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மார்க் பண்ண இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுக்கலாம்.
அப்போ வந்து 2 சைடும் பார்த்திங்கன்னா கப் ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கும். மடித்து தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம். பேக் கட் பண்ணால் அதே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு துணி எடுத்துக்கலாம். இது வந்து கிராஸாக இருக்கும் மோஸ்ட்லி. இதை வந்து நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ சரி பண்ணியாச்சு. இனிமேல் எனக்கு கொஞ்சம் கிராஸாக தெரிகிறதுனால மறுபடியும் ஒரு லைனை போட்டு நேராக நான் கட் பண்ணுறேன். ஏன் இதை வந்து நம்ம நேர் பார்த்து கட் பண்ணணும் அப்படின்னா மடித்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். கிராஸாக இருந்துச்சுன்னா படிமானம் கொடுக்காது. அதுக்கு தான் 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து அவங்களோட ஸ்லீவ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்லீவோட எனக்கு 1 இன்ச் வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 5.5 இன்ச் இருக்குது. நான் 6.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆறரை இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இவங்க ஆம்கோல் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சு. ஆம்கோலோட சுற்றளவு ஒன் சைடு சுற்றளவு பார்த்தோம் அப்படின்னா 7 இன்ச்சு வருது. அந்த 7 இன்ச்சில் நம்ம வந்து ஹைட் எடுக்க போனால் 6 இன்ச்சுக்கு நம்ம ஹைட் எடுப்போம். அப்போ 6ல் பாதி வந்து 3. அந்த 6ல் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்னாலே மேலேருந்து ஒரு கவு லைன் போடும்போது அது 7 இன்ச்சு வந்துடும். ஸோ இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நேராக போயிட்டு அப்படியே ஒரு எஸ் மாதிரி ஒரு பெண்ட் எடுத்து அப்படியே விட்டுற வேண்டியதுதான். எஸ் மாதிரி பெண்ட் எடுத்து விட்டாச்சு. இது நம்ம ஒரு டைம் வந்து இதெல்லாம் எந்த இடத்துல தையல் வருங்கிறதையா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோலை வந்து இதோட வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சரியாக வருது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இனிமேல் நறுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆம்கோல் மீட் பண்ணுற இடத்துலலாம் நாச்சஸ் போட்டுக்கலாம். சென்டரை மார்க் பண்ணி நாச் போட்டுக்கலாம். அடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம எப்படி ஃப்ரண்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சோமோ அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லேயும் நம்ம குறையணும். ஒரு ஃபிஷ் ஷேப்பில் வந்து நமக்கு அது இருக்கணும். சென்டராக பார்த்து சென்டரில் இருக்கிற இடத்துல 1/4 இன்ச்சு நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு துணியில் தான் நறுக்கினேன். அதனால் இப்போ வந்து மிச்சம் இருக்க எல்லா துணிலையும் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் அப்படி இருக்கா, இது எல்லா வீட்டு பிள்ளைங்களும் இப்படி தான் இருக்கான்னு தெரியல. அப்படி தான் செஞ்சீங்கன்னா அடிக்கடி அடி விழும். எப்படி விழும்னா கட்டுமையாக விழும். என்ன பார்த்தா தப்பு, என்ன பார்த்தா தப்புங்கிற. இந்த சைடு பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கர்வாக வர்றதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி இந்த ஸ்லீவ் பேட்டர்னை போட்டுட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். அது எதுக்குன்னா லைன் போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நேராக இருக்கா இல்லைங்கிறது. அதுக்காக நான் அதுக்கு நேராக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இந்த பேட்டர்னை அப்படியே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமைனிங் பீஸையும் நம்ம அப்படியே மடித்து வச்சு தைச்சோன்னா நம்ம கத்திரிக்கோல் வந்து வெட்டாது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்லீவு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறது. ரெண்டாவது உள்ளே இருக்க துணியெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறி போயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்லீவு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதேமாரி ஃப்ரண்ட் சைடு குடஞ்சோம் இல்லையா, அந்த பக்கத்தில் ஒரு சின்னதாக நாட்ச் போட்டுக்கலாம். எதுக்குன்னா நம்ம மடித்து தைக்கும்போது உள் சைடு எது ஆப்போசிட் சைடாக வர்ற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். அடுத்தது பட்டி பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளவுஸில் உள்ள மாதிரியே நம்ம அளந்துட்டு, நான் 1 இன்ச்சு வந்து பேக் சைடு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதனால் ஃப்ரண்ட் சைடு வந்து பட்டியில் வந்து அதை எக்ஸஸ் ஆக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.